அடுத்தபடியாக இந்த நபிமார்கள் வரலாறுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாற்றில் எஞ்சிய சில செய்திகளை இப்ப பார்க்க இருக்கிறோம். எஞ்சிய செய்தினா என்னன்னு கேட்டா, ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்த உடனே அங்க பல ஆட்களை எல்லாம் காட்டுறான், பலரும் எடுத்து காட்டுறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளை. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான ஒரு இளைஞரை பார்க்கிறார். ஒரு அழகான இளைஞரை பார்க்கிறார். இளைஞரை பார்த்தவன இவர் யாரு அப்படின்னு கேட்டா, அவர் தான் தாவூத் நபி அப்படின்னு சொல்லப்படுது. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவருக்கு எவ்வளவு வாழ்நாள் கொடுத்திருக்கிற அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களாம். அல்லாஹ் சொல்றான், அவருக்கு 40 வயசு தான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே அல்லாஹ் அவருக்கு 40 வயசு தான் கொடுத்திருக்க, இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுவேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படிலாம் கொடுக்க இயலாது, 40 தான், உனக்கு கொடுத்த 1000 வேண்டாம் நினைச்சுக்க, நீ வேண்டா கொடுக்கறாங்க கொடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு 1000 வருஷம் கொடுத்தான அல்லாஹ். அதுல ஒரு 60 வருஷத்துக்கு என்ன பண்ணார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஏன் 60 வயசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுத்துட்டாங்களாம். அப்ப 940 வயசு முடிஞ்ச உடனே இஸ்ராயல் வந்தாராம் உயிர் வாங்குறதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. இன்னும் 60 வருஷம் இருக்கு, நீ என்ன அதுக்குள்ள உயிர் வாங்க வந்திருக்கிற, 60 வருஷம் எனக்கு 1000 வருஷம் எல்லாம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சண்டைக்கு போனாங்களாம். அவர் சொன்னாரா, நீ 60 வயசு ஒரு பிள்ளைக்கு கொடுத்து தாவூத் நபிக்கு கொடுத்தீங்கள, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு 960 வயசுலயே அல்லாஹ் அவங்கள எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி திருமதியில 3290வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இது மட்டும்தான் ஹதீஸ்ல வருகிறது இருக்குது. இதுல இந்த அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டான அறிவிப்பாளர்களா இருந்தாலும் கருத்து இருக்கு பாருங்க. சில விஷயங்கள் கருத்து அடிப்படையிலும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனுடைய அடிப்படை தத்துவங்களுக்கு எதிராக இருக்குமேயானால் அறிவிப்பாளர்கள் எந்த அளவுக்கு கரெக்டா இருந்தாலும் அதை ஹதீஸ்களை அறிஞர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பால் குடி இருக்குல்ல, ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவது, ஒரு அந்நிய குழந்தைக்கு ஒரு பெண்ணு பால் ஊட்டினாள்னு சொன்னா அவ அந்த குழந்தைக்கு தாய் அந்தஸ்துக்கு வந்துருவா. இப்படி தாய் அந்தஸ்துக்கு வருவதாக இருந்தால் 5 தடவை பால் ஊட்டினால்தான் ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும். பெத்த பிள்ளைக்கு தாயாகிற விஷயம் வேற. இன்னொரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறதா இருந்தா தாய் என்ற நிலை எப்ப வரும் கேட்டா 5 முறை பால் ஊட்டினால்தான் அந்த தாய் என்ற நிலை வரும் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருந்தது. நபிகள் நாயகம் மரணிக்கிற வரைக்கும் அந்த ஒரு வசனம் இருந்தது என்று ஆயிஷா நாயகி அறிவிப்பதாக சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது அறிவிப்பாளர்கள்லாம் பார்த்தா கரெக்டா இருக்கும். அறிவிப்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க. ஆனா கருத்து என்ன இருக்குது, குர்ஆன்ல இருந்த ஒன்று நபிகள் நாயகத்துக்கு பிறகு அழிக்கப்பட்ட மாதிரி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவுக்கு போகும்போது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்னதாக எழுதி வச்சிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த அறிவுரையை குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம்ங்கறான். அல்லாஹ் பாதுகாக்கிற ஒரு குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற வரைக்கும் இருந்த ஒன்று அதற்கு பிறகு அழிக்கப்படும் என்று சொன்னால் அது யார் சொன்னாலும் எந்த நூல்ல இருந்தாலும் ஏத்துக்கிற முடியாது. அப்ப ஹதீசுகளை வரையறைப்படுத்தும் பொழுது அறிவிப்பாளர்களை பார்ப்பதை விட எதை முதல்ல அறிஞர்கள்லாம் பார்த்திருக்கிறாங்கன்னு கேட்டா, குர்ஆனுடைய அறிவுரையோடு அது மோதாம இருக்குதா, அதுக்கான அவசரப்பட்டு மோதுன்ற கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இணைத்து கருத்து கொடுக்க முடியுதா என்று எல்லா வகையான முயற்சியும் பண்ணணும். பண்ணி பார்த்த பிறகு கூட இது குர்ஆனோட இணைத்து வரமாட்டேங்குது சொன்னா அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் அதை விட்டு, அது மாதிரி ஒரு அறிவிப்பாளர் கரெக்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு ஹதீசுகளை எடுத்த ஒரு 20-25 ஹதீசுகள் அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கும். கருத்து அடிப்படையில் நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீசுகள் உள்ளன. அதுக்காண்டி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மேலோட்டமா பார்த்து முரணா இருக்கு, குர்ஆனை பத்தி அறிவு இருக்காது, ஹதீஸை பத்தி அறிவு இருக்காது, அப்படி சொல்லிடக்கூடாது. ஆய்வு பண்ணி பார்த்துவிட்டு முரணா இருக்குமையானால் அது அந்த ஹதீஸ் சரியில்லை, ஏதோ ஒரு ராங் வேல இருக்குது, ஆயிஷா நாயகி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வரைக்கும் இருந்த ஒரு வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு காணாம போச்சுன்னு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, என்ன அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, என்ன அது எப்படி காணாம போகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் மனப்பாடம் பண்ண வச்சிருந்தாங்க, எழுத வச்சிருந்தாங்க, ரெக்கார்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு ஒரு ஆயத்தை எடுபட்டு போகுது என்பதெல்லாம் யார் சொன்னாலும் நம்ப முடியாது. அந்த மாதிரி
அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஹதீஸும் திருமதியில இருக்கிறது. அறிவிப்பாளரை பாத்தீங்கன்னா முகமது பஷார்னு வர்றாரு, அவர் நல்லவர் தான். சஃப்வான் இப்னு ஈசான்னு வர்றாரு, அவர் நல்லவர். ஹாரிஸ் இப்னு அப்துல் ரஹ்மான் அவர் கொஞ்சம் நல்லவர் தான். சயீத் இப்னு அபி சயீத் மக்புரி அவர் நல்லவர் தான். அபூ ஹுரைரா வரிசையா கரெக்டா நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு வருது. ஆனால் ஒரு மனிதனுடைய மரணம் என்பது யாரு அவனுக்கு சொல்லப்படவே இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. குர்ஆன் பல இடத்துல சொல்லுகிறது. நான் என்னைக்கு மரணிப்பேன் என்கிட்ட சொல்லிட்டா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். அது யாருக்கும் அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுத்தது பிள்ளைய உனக்கு 1000 வருஷம்னு சொல்லிட்டா அவருடைய மரண டேட் வரைக்கும் கரெக்டா தெரிஞ்சு போயிருந்து பாருங்க. அப்படி அல்லாஹ் யாருக்கும் செட்டிங் பண்ணவே இல்லை. வழங்குதா? அது வந்து இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது. யாருடைய மரண டேட்டையும் முன்கூட்டி அல்லாஹ் சொல்ல மாட்டான். நபியாக இருந்தாலும் சரி, நெருங்கின உடனே அந்த அறிகுறிகளை வச்சு தெரியும் 4-5 நாள் இருக்கும் பொழுது மரணம் வந்துருச்சு என்பது மாதிரி சில நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கானே தவிர பிறக்கும் பொழுதே உனக்கு இத்தனை வருஷம் மொத்தமா இருப்ப என்று வந்து என்ன செய்யறது இல்ல, சொல்வது இல்ல. சொல்லிட்டா அவர் வந்து இறை எச்சம் இல்லாம போயிடுவார். மனிதர்கள் 1000 வருஷம் சாக மாட்டோம், என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். 999 வருஷம் வரைக்கும் அநியாயம் பண்ணிவிட்டு கடைசி ஒரு வருஷம் நல்லவரா இருந்துக்கிறோம், தௌபா செஞ்சுக்கிறோம் நினைப்பாரா இல்லையா? அதுக்காக அது சொல்றது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, ஒருவருக்கு ஒரு ஆயுள் எல்லாம் நிர்ணயிக்கிறான்னு சொன்னா அதுக்கு இன்னொரு நாள் கொடுப்பானா? உனக்கு 1000 உனக்கு 100 உனக்கு 100ன்னா இது காசு பணமா தூக்கி கொடுக்கறதுக்கு 1000 வருஷத்துக்கு அவருக்கு 100 கொடுங்கன்னா அது என்ன பண்டமாற்று வியாபாரம் கிடையாது. அப்ப அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க 56:60 நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், மரணத்தை உங்களுக்கு மத்தியிலே நாம் தான் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். மரணத்தை நாம தான் நிர்ணயிச்சிருக்கிறோம். ஒமா நஹ்னு பிமஸ்பூகீன், அதை வந்து யாரும் நம்ம முந்தி செல்ல முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மரணத்தை அல்லாஹ் வந்து இவருக்கு 60 வயசு நிர்ணயிச்சு வச்சிருந்தா 60ல போயிருவாரு. அவருக்கு 1000 நிர்ணயிச்சாருன்னா 1000 தான், 960ல மௌத்தாக மாட்டாரு. அப்ப நிர்ணயித்து வைத்தது மரணத்தை நாம் நிர்ணயித்து வச்சிருக்கிறோம், அதை யாரும் முந்த முடியாது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி 60 வயசு தன்னுடைய 60 வயசை கொண்டே கொடுத்தாங்கன்னு சொல்வதெல்லாம் அது இறைவனுடைய அந்த செட்டிங்குக்கு எதிரானதா இருக்கிறது. அதே மாதிரி வந்து 15வது அத்தியாயம் 5வது வசனத்துல மா தஸ்பிகு மின் உம்மத்தின் அஜலஹா வமா யஸ்தகிரூன், எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய தவணையை முந்தாது பிந்தாது. தவணையை பொறுத்த வரைக்கும் கொடுத்த தவணையை முந்துறதுங்கிற பேச்சும் கிடையாது, பிந்துறதுங்கிற பேச்சும் கிடையாது. வசதி வாய்ப்புகள் வேண்டுமானா கூட கூட எல்லாம் தருவானே தவிர எனக்கு 63 வயசுல 63 தான், 40னா 40 தான், 50னா 50 தான். அதை வந்து எந்த ஒரு சமுதாயமும் முந்த முடியாது என்று அல்லாஹ், பிந்தவும் முடியாது முந்தவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 15:5 இருக்கிறது. அதே மாதிரி 16:61 என்ன இருக்குன்னு கேட்டா, வலாக்கின் அகீருஹும் இலா அஜலின் முஸம்மா, அவர்களை அவர்களுக்கு குறிப்பிட்ட தவணை வரும் வரை அவகாசம் கொடுத்திருக்கிறார். ராஜா அஜலுகும், அவர்களுக்குரிய தவணை வரும் பொழுது லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், பிந்தவும் முடியாது. அப்படிதான் அல்லாஹ் வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து 63வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலைன் அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதற்குரிய தவணை வரும் பொழுது அதை வந்து அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான். முடிஞ்சு போச்சு, அஜல் வந்துருச்சுன்னா, தவணை வந்துருச்சுன்னா அவன் கதை முடிஞ்சிரும் அல்லாஹ் செட்டிங் பண்ணி வச்சிருக்கான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 வருஷம் அல்லாஹ் கொடுத்திருந்தானே, ஆனால் 1000 வருஷத்துல ஒரு மூத்தா போவார், அது ஒன்னும் நாளுக்கு மாற்ற முடியாது. தாவூது நபிக்கு 40 வயசு தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சொன்னா அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா அவர் பிந்துறாரு. இவர் 1000 வருஷம் கொடுக்கப்பட்டவர் 940ல மௌத்தா போறாருன்னா முந்துறாரு. இவர் முந்துறார், அவர் பிந்துறார். ஆதம் வந்து என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கப்பட்ட தவணையோட முந்துகிறாரு. தாவூது வந்து அவர் கொடுக்கப்பட்ட தவணையோட 60 வருஷம் பிந்துறார். இப்படி நான் ஏற்பாடு செய்யல, என்னுடைய செட்டிங்ல மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதுனால இந்த சம்பவத்தை வந்து நம்ம ஆயில வந்து இன்னொரு ஆள் கொடுக்கிறது என்பதை வந்து அது சரியானதை ஏற்றுக்கொள்ள முடியாது, குர்ஆனுடைய அறிவுரைகளுக்கு மாற்றமா இருக்குது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடைசி விஷயம். இதை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வேற என்ன சொல்லப்பட்டாலும் ஹதீஸ்கள்ல கிடையாது. இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம்ல, இவ்வளவுதான் குர்ஆன்ல உள்ளது, இவ்வளவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவுதான். இதை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன சொன்னாலும் அது எல்லாமே அவங்களா இட்டு கட்டி கொண்ட கற்பனை கதையா தான் இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா 2வது நபிக்கு போயிருவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து என்ன செய்யணும், 2வது நபி யாருன்னு கேட்டா, இந்த நபிமார்கள் வரலாறுங்கிற புத்தகம் எழுதினவர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யாரை குறிப்பிடுவாங்கன்னா சீதுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அடுத்த நபி யாருன்னு கேட்டா சீது நபி, சீது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படின்னு சொல்லி கஸஸுல் அன்பியாவா இருந்தாலும் சரி, நபிமார்கள் வரலாறா இருந்தாலும் சரி, எல்லா நூல்கள்லையுமே 2வதாக குறிப்பிடப்படக்கூடிய நபி யாருன்னு கேட்டா சீது நபி தான் குறிப்பிடப்படுகிறார்.
சீது நபி என்ற ஒரு பெயர்ல ஒரு நபி இருந்தார்னு குர்ஆன் சொல்லுதா? குர்ஆன் பூரா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா சீது என்ற ஒரு சொல்லே குர்ஆன்ல இல்ல. சீதுங்கிற பெயர்ல ஒரு ஆளை குறிக்கிற மாதிரியான ஒரு சொல்லு குர்ஆன்ல இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா சொல்லி இருக்கிறதாக ஒரு தவறான செய்தி இருக்கிறது. எந்த தவறான செய்தி? எந்த ஹதீஸ்ல 1,24,000 நபிமார்கள் 313 ரசூல்மார்கள் வருதோ ஒரு ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சரியில்லாத ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய ஒரு தொடர்ச்சி ஒரு பகுதியாக வரும் 4 பேரு அபுராணி பாஷை பேசுறவங்க. அவங்க யாருன்னா ஆதமு, சீது, நூஹு,